Hi friends, வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் என்னோட டயப்பர் பேக்கில் என்னெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன்றதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது சில பொருட்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக கேரி பண்ணிட்டு போகணுங்க. அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் நம்ம வெளியே போனாலுமே சில பொருட்களெல்லாம் நம்ம கையில் எப்போதுமே ஸ்டாக் இருந்தால் தாங்க ரொம்பவே நல்லது. நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. காலையிலேருந்து நைட் ஆயிரும் வர்றதுக்குள்ளே. அதனால குழந்தைக்கு என்னெல்லாம் நான் கம்பல்சரி எடுத்து வச்சுருக்கேன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. என்னோடய குழந்தைக்கு 10 மாதம் ஆகுது. அதனால இந்த பொருளெல்லாம் நான் கண்டிப்பாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டயப்பர் பார்க்கலாங்க. நான் 2 டயப்பர் எடுத்து வச்சுருக்கேன். குழந்தைங்க எந்த டைமில் மோஷன் போவாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால எப்போதுமே 2 கேரி பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். நான் பேம்பர்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வெளியே போகும்போது மட்டும்தாங்க பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கிற வரைக்கும் எப்போதுமே காட்டன் கிளாத் தாங்க யூஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப நல்லது. அடுத்ததாக பேபி வைப்ஸ் கேரி பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. பேபி மோஷன் போயிட்டாலோ அல்லது எதாவது சாப்பிடும்போது சிந்திக்குவாங்க, அந்த மாதிரி சமயத்திலோ இல்லை பேபியோட ஃபேஸை வைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸை வைப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குங்க. அடுத்ததாக டயப்பர் ரேஷ் க்ரீம். ஒவ்வொரு தடவை டயப்பர் சேஞ்ச் பண்ணும்போதும் கொஞ்சம் போல் டயப்பர் ரேஷ் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டயப்பர் போட்டு விடுங்க. குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அலர்ஜி இது போல் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு மேட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதில் ட்ரை ஷீட் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இது போல் ஒரு ட்ரை ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மெடிசனுங்க. ஃபஸ்ட்டு க்ரே வாட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க. குழந்தைங்களுக்கு ட்ராவல் டைமில் திடீர்னு வயிறு வலியோ இல்லை கேஸ் ப்ராப்ளமோ ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி சமயத்தில் க்ரே வாட்டர் கொஞ்சம் போல் குடிக்க வச்சோன்னா குழந்தைங்க காம் ஆயிடுவாங்க. அதனால க்ரே வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் நேசல் கிளியர் ட்ராப். குழந்தைங்களுக்கு மூக்கை அடைச்சிட்டு இருக்கும்போது இந்த ட்ராப்பை 2 மூக்குலையும் ஒரு சொட்டு விட்டு நல்லா மூக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா கண்டிப்பாக ரிலீஃப் ஆயிரும். அதனால இந்த நேசல் கிளியர் ட்ராப்பும் நான் எடுத்திருக்கேங்க. இது டாக்டர் கொடுத்தது தான். அடுத்ததாக பேண்டட் எடுத்து வச்சுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்குமே சம்டைம்ஸ் எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும். அடுத்ததாக இது போல் ஒரு மென்தோ ப்ளஸ் பாம் எடுத்து வச்சுருக்கேன். இது திடீர்னு தலைவலி வந்துச்சுன்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை 2-3 நாள் சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போனீங்கன்னா இந்த தெர்மோமீட்டர் எடுத்துகிட்டு போக வேண்டியது ரொம்பவே முக்கியம். குழந்தைங்களுக்கு ஜுரம் இருக்கா இல்லையான்னு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் இதாங்க கம்பல்சரி நம்ம கேரி பண்ணிட்டு போகணும். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு தேவையான கிளாத் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செட் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். குழந்தைங்க திடீர்னு வாமிட் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒன்று சிந்திக்குவாங்க. அதனால ஒரு செட் ட்ரெஸ் எப்போதுமே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது குழந்தைங்களை கழுத்து சுற்றி இது போல் ஒரு பிப் போட்டு விட்டிங்கன்னா குழந்தைங்க சிந்தினாலும் ட்ரெஸ்ஸுலலாம் ஆகாது. இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் மாதிரி இல்லைங்க, ஒரு மாதிரி மேட் மாதிரி இருக்கிறனால அதிகமாக சிந்தினாலும் ஈஸியாக ட்ரை ஆயிரும். குழந்தைங்களுக்கு ட்ராவல் டைமில் இது போல் 2 கேரி பண்ணிக்கோங்க. இது போல் பேக் சைடில் ஒரு பட்டன் இருக்குங்க. அதை ப்ரெஸ் பண்ணாவே போதும், குழந்தைங்க கழுத்தை சுற்றி அழகாக நின்றுக்குது. இது 2 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக டவல் எடுத்து வச்சுருக்கேங்க. திடீர்னு வெயில் அடிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சமயத்தில் குழந்தைங்களோட தலையில் போத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால டவல் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு எதாவது சிந்திக்கிட்டாங்கன்னா குழந்தைங்கள துடைக்கவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டவல் கேரி பண்ணிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. சின்ன சைஸில் இருக்கிற டவலாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா பேக்கில் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்ததாக 2 நீ பேட் வச்சுருக்கேங்க. குழந்தைங்க எங்கே தூக்கிட்டு போனாலும் அவங்க குறும்புத்தனத்தை காட்டிட்டு தான் இருப்பாங்க. தவழும் போது முட்டியில் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு ஒரு நீ பேடும் ஒரு சாக்ஸும் வச்சுருக்கேன். திடீர்னு ட்ராவல் டைமில் குளிருச்சுன்னா குழந்தைங்க காலில் போட்டு விட்டுருலாம். குழந்தைங்க கால் சில்லுன்னு ஆகக்கூடாது இல்லைங்களா? அதனால ஒரு சாக்ஸ் எப்போதுமே கேரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது போல் ஒரு கர்ச்சிப் எடுத்துக்கோங்க. கர்ச்சிப் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு குளிர சமயத்தில் தலைக்கும் கூட கட்டி விட்டுக்கலாங்க. அதனால ஒரு பெரிய சைஸ் கர்ச்சிப்பை எப்போதுமே கேரி பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு தேவைப்படுற கிளாத்ஸில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. நான் இதில் இன்ஸ்டன்ட் செர்லாக் மிக்ஸ் எடுத்திருக்கேன்.
குழந்தைங்கள எங்கே வெளியே கூட்டிகிட்டு போனாலும் கண்டிப்பாக அந்த டைமுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிடணும். இல்லைன்னா பசி தாங்க மாட்டாங்க, ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் இன்ஸ்டன்ட் பேபி மிக்ஸ் எடுத்துருக்கேங்க. அடுத்ததாக சாக்லேட், இது வந்து நமக்கு திடீர்னு எங்கே தேவைப்படுன்றதுனால சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டுங்க. இது வந்து கண்டிப்பாக நமக்கு பசிக்கும், குழந்தைங்க ட்ராவல் டைமில் அது எதுவும் கேட்பாங்க இல்லைங்களா, அப்போ வந்து பிஸ்கெட் கொடுத்துக்கலாம். வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் கண்டிப்பாக கேரி பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு எப்போ பசிக்கும்னு தெரியாது. எனக்கு வந்து 2 பசங்களை நான் கூட்டிகிட்டு போகிறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைஃபு, ஃப்ரூட் கட் பண்ணுறதுக்கு நைஃபுங்க. இது போல் ஒரு பவுல் அண்ட் ஸ்பூனுங்க. அடுத்ததாக ஃப்ளாஸ்கில் கொதிக்கிற தண்ணி எடுத்துக்குவேன். கொதிக்கிற தண்ணி வந்து இன்ஸ்டன்ட் பேபி மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கேன். குடிக்கிறதுக்கு தனியாக ஒரு பாட்டிலில் எடுத்துக்கலாம். இந்த ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பேபி மிக்ஸ் ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃபீடிங் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஃபார்முலா மில்க் கொடுக்குற மதராக இருந்தீங்கன்னா தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு ஒன்று, ஃபார்முலா மில்க் குடிக்க வைக்கிறதுக்கு ஒன்று, இது போல் 2 எடுத்துக்கலாம். நான் வந்து என்னோடய குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால தண்ணி குடிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே இந்த பால் பாட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி நிப்பில் சேஞ்ச் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் நிப்பிள் சேஞ்ச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே நிப்பிள் ஒன்று ஸ்டாக் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. அடுத்ததாக நமக்கு தேவையான பொருள்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாப்கின். உங்களோட ஹேண்ட்பேக்கில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த நாப்கின் தான். இது நமக்கு தான் யூஸ் ஆகணுன்ற அவசியம் இல்லைங்க, திடீர்னு யாருக்கு வேணால் தேவைப்படலாம். அதனால கண்டிப்பாக 2 கேரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போகிறதுனால ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குங்க. அதனால ஒரு சோப் எடுத்துக்கிறேன். இது போல் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான குட்டியான சோப் ஒன்று கேரி பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பொட்டுங்க. எப்போதுமே பொட்டு வந்து ஒரு பேக்கெட் கேரி பண்ண வேண்டியது ரொம்ப நல்லது தான். அடுத்ததாக மாய்ஸ்சரைசிங் க்ரீம். நான் வந்து பேபி க்ரீம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். குழந்தைக்கும் எனக்கும் 2 பேருக்குமே நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததாக இந்த பேலட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் வந்து குங்குமம் வைக்கிறதுக்கு, பொட்டு வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக லிப் பாம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதும் கண்டிப்பாக குங்குமமும் பொட்டு வச்சுக்கணும் இல்லைங்களா, அதனால குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 2லேருந்து 3 கேரி பேக் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து குழந்தைங்களோட டயப்பர் டிஸ்போஸ் பண்ணுறதுக்குமே நம்மளோட நாப்கின் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இது போல் கேரி பேக்கை எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே இது போல் ஒரு பெரிய பேக் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து குழந்தைங்க திடீர்னு வாமிட் எடுத்துட்டாவோ இல்லை திடீர்னு ஏதாவது சிந்திக்கிட்டாவோ நம்ம எடுத்து பேக்கில் அப்படியே வைக்க முடியாது இல்லைங்களா, அதனால இது போல் ஒரு பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட டயாப்பர் பேக்குள்ளே வச்சுக்கலாம். இது வந்து அது போல் ஒரு இன்விடேஷன் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட விசிறி இருந்துச்சுன்னா அதையும் கூட எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குங்க. திடீர்னு வெயிலில் கொண்டு போய் குழந்தைங்கள வச்சோன்னா அவங்க வந்து வெயில் தாங்க முடியாமல் சும்மா அழுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இது போல் ஒரு அட்டை மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு விசிறி விட்டோன்னா குழந்தைங்க கொஞ்ச நேரம் அழாமல் நிம்மதியாக இருப்பாங்க. நான் ஒரு தடவை அனுபவப்பட்டிருக்கேங்க, அதனால தான் இதையும் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். சின்ன சைஸில் ஏதோ விசிறி இருந்தாலும் அதையும் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு தேவையான பொருள் எல்லாம் இது போல் ஒரு பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் இதாங்க குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக கேரி பண்ணி எடுக்க வேண்டிய பொருட்கள். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தாங்க ஜமாய்க்க முடியும். திடீர்னு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிற சமயத்தில் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. நான் இது போல் ஒரு டயாப்பர் பேக்கில் தாங்க எல்லாத்தையும் கேரி பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லா பொருளையுமே நம்மளால் ஹேண்ட்பேக்கில் கண்டிப்பாக கேரி பண்ணிக்க முடியாது. அதனால டயாப்பர் பேக் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேங்க, 500 ரூபா தான். நான் இதில் காமிச்சிருக்கிற எல்லா பொருளுமே இந்த பேக்கில் அழகாக ஃபிட் ஆகிக்குதுங்க. இப்போ வந்து முன்னாடி நான் பால் பாட்டில் வச்சுக்கிறேன். பால் பாட்டில் கூடவே ஸ்பூனு, நைஃபு, நெசல் கிளியர் ட்ராப் இதெல்லாமே நான் ஃப்ரண்ட் போர்ஷனில் வச்சுக்கிறேங்க. இதில் வந்து அவ்வளோதான் வைக்க முடியும், வேறு எதுவுமே அதிகமாக வைக்க முடியாதுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜிப் குவாலிட்டி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பேக்கில் இருக்கிற பெரிய போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட்டிஷன் இருக்குங்க. இப்போ இதில் இருக்கிற பார்ட்டிஷனுக்குள்ளே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தேவையான பொருளை வைக்கிறதுனால ஈஸியாக எடுக்க முடியுது. குழந்தைங்களுக்கு தேவைப்படுற சமயத்தில் சடனாக எடுத்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒவ்வொரு பொருளையும் நம்ம தனித்தனி இடத்துல வைக்கிறதுனால நமக்கு பார்த்த உடனேயுமே எல்லா பொருளும் கிடச்சிரும். அதனால இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா டயப்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற கிளாத் வச்சுக்கலாம். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இது போல் சின்ன சின்ன கேரி பேக் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சுக்கலாம். இது போல் குழந்தைங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்ததாக குழந்தைங்களுக்கு தேவையான கிளாத் எல்லாமே நான் அடுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேங்க.
2 சைட்லேயும் நம்ம எதாவது வச்சுக்கிற மாதிரியான பார்ட்டிஷன் இருக்கிறனால நீங்கள் அந்த இடத்துலையும் கூட ஏதாவது ஒரு பொருள் வைக்கணுன்னா வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நான் காமிச்ச எல்லா பொருளையும் உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சதுக்கப்புறமா ஜிப் க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே கைப்பிடி பக்கத்தில் ஒரு லாக் இருக்குங்க, அதையும் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். நான் காய்ச்ச எல்லா பொருளையுமே உள்ளே வச்சுட்டேங்க. இப்போவும் 2-3 பொருள் உள்ளே வைக்கலாம், அந்தளவுக்கு இடம் இருக்குது. இது கூடவே குழந்தைங்கள நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். கூடவே இது போல் ஒரு டாய் எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு போர் அடிக்கும் போது இது போல் டாய் இருந்துச்சுன்னா அது கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்னோடய குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு போகும்போது டயப்பர் பேக்கில் என்னென்ன பொருளெல்லாம் கேரி பண்ணிக்கிறேன்னு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பொருளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலில் நிறைய பேபி ஃபுட் சம்மந்தமான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதையெல்லாம் தவறாமல் பார்க்குறதுக்கு கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை போல் அம்மாக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த வீடியோவில் வேறொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.